வெர்ஷன் 3. அதாவது நம்ம என்ன புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, சொல்லக்கூடிய கதையில் அந்த கதைக்கான படங்கள் காட்டப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா, அந்த கதையை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய கற்பனையை நீங்கள் வளர்க்கணும். அந்த அந்த கதைக்குள்ளே நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் உங்களை நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய கற்பனை திறன் வளரும். மூளை அதிகமாக வேலை செய்யும். இடது பக்க மூளை, வலது பக்க மூளை, 2 மூளையும் வேலை செய்யும். அதனால தான் இதை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இன்றைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஊர், குக்கிராமன் கூட சொல்ல முடியாது, அதை விட சாதாரணமான ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஊர். அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா, புத்து இருக்குல்ல, அந்த புத்தில் வந்து ஈசல்லாம் வந்து நிறைய பறக்கும். அந்த ஈசலை வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஈசல் அந்த ரெக்கையெல்லாம் பிச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தன். அந்த கொடுக்குறான் அப்படிங்கிறக்கூடிய அந்த நபர் பக்கத்து ஊருக்கு சந்தைக்கு போயிட்டு வருவார். அவர் தான் மற்ற மக்களுக்கெல்லாம் ஏதாவது தேவைன்னா வாங்கி வந்து கொடுப்பாரு. அவங்களுக்கு சந்தை பொருள்லாம் கூட தேவையே கிடையாது. இருக்கிற அங்கே கிடைக்கிறத வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இயற்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அவங்க இப்படி கொடுக்குறான் வந்து போகும்போது, நம்மளை மாதிரி தானே அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்கக்கிட்ட இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அவங்க இவ்வளோ நல்லா வாழ்க்கையை வாழறாங்களே, ஏன் நம்மளாலலாம் இப்படி இருக்க முடியல அப்படின்னு அவனுக்கு பல யோசனைகள் வருது. அவன் யார்கிட்ட போய் பேசும்போது அவன் ஏதாவது பொருள் கேட்டால் கொடுக்குறாங்க, ஆனால் அவன் பழக நினைக்கும் போது அவன் கூட யாரும் பழக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சில வருடங்களுக்கு பிறகு, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம், சில வருடத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க 2 பேர் அவங்ககிட்ட கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாங்க. அவர்களிடமிருந்து சில செய்திகள் எல்லாம் அவன் கற்றுக்கிறான். அவனுடைய பையனை அவன் படிக்க வைக்கிறான். படிக்க வைக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறான். அடுத்து அவன் கல்லூரியிலேயே போய் படிக்கிறான் அவன் பையன். அப்போ அந்த பையன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்குறான். அவன் சமுதாயத்திலிருந்து, அவன் ஊர்லேருந்து, அவன் கிராமத்திலிருந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்குமான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்குறான். அவன் படித்து முடித்ததும் அவன் எப்போ பார்த்தாலும் நினைக்கிறான், நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பண்ணணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும், நம்ம கிராம மக்களை நல்லா வச்சுக்கணும். அதுக்கு எல்லாம் தேவை என்னென்னா பணம். அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டு வந்து நம்ம நல்ல வீடு கட்டணும், நம்ம கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும், இப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறான். அவன் கொஞ்சம் அறிவார்ந்தவனாக இருக்கான், ரொம்ப அன்பாக இருப்பான், ரொம்ப 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 பாசமானவனாக இருப்பான், எந்த வேலை சொன்னாலும் செய்யக்கூடியவனாக இருப்பான். அதனால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவன் எந்த வேலை சொன்னாலும் செய்வான். அதனால் அந்த சயின்டிஸ்ட்டுக்கிட்ட இவனை வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. இவன் போய் அவங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய அவனுக்கு பழக்கம் கிடைக்குது. அந்த சயின்டிஸ்ட் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான தேவைகள் என்ன, ஆரம்ப கட்டங்கள் என்ன, இப்படி எல்லாமே அவனுக்கு தெரியுது. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் இல்லையா, அதே மாதிரி இவனும் சின்னதாக ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறான். அது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருளாக இருக்குது. அதை சந்தைப்படுத்துகிறான், நிறைய பணம் கிடைக்குது. அவனோட ஆசை என்ன, நிறைய சம்பாதிக்கணும், தன்னுடைய அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும், நல்ல வீடு கட்டணும், தான் கூட இருக்கக்கூடிய தன் மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நிறைய அந்த பொருளை தயார் பண்ணி விற்பனை பண்ணுறது, பணம் சேர்த்து வைக்கிறது, இப்படியே அவன் வாழ்நாளை அவன் கடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கான். அந்த டவுனில் ஒரே ஒரு வீடு விலைக்கு வாங்கியிருக்கான். அவன் அதில் தங்கிட்டு இருக்கான். அவனோட மனைவி, அவன் குழந்தைகள் அதில் தங்கிட்டு இருக்காங்க. அவனுடைய ஆசை என்னென்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறான். அதான் அவங்கள இங்கே வாங்க, என் கூட தங்க வாங்கன்னா அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. அதனால இவன் ஏதோ சாப்பாட்டு கொஞ்சம் பணம் கொடுப்பான், அப்பப்போ போயிட்டு வரும்போது ஏதோ பொருள் வாங்கி கொடுப்பான், அவ்வளோதான். அவனுடைய எண்ணம், அவன் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மாவை நல்லா வைக்கணும், தன் கிராமத்தில் நல்ல வீடு கட்டணும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்யணும்னு அதையே அவன் சுத்தமாக மறந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் மட்டும் சம்பாரித்து அவனுடைய வாழ்க்கையை அவனும் வாழாமல், அவங்க அப்பா அம்மாவுக்கும் முழுசாக செய்யாமல், அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் முழுசாக செய்யாமல் 65 வயசு ஆன பிறகு இந்த கண்டுபிடித்த கருவியை உற்பத்தி செய்வதும் விற்பனை செய்வதிலுமே நம்ம காலத்தை ஓட்டிட்டோமே, இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமேன்னு அவ்வளோ பெரிய வருத்தத்தை அடைகிறான் அவன். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம எதை எடுத்து எதற்காக இதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத அப்பப்போ, அதாவது இப்போ உங்களை ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ எதுலேயோ ஒன்றில் மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு நினைவுபடுத்தும் போது, எந்த செய்கை நீங்கள் எடுத்தாலும் சரி,
இதை நாம் எதற்காக செய்கிறோம், அதை நோக்கி நமது பயணம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்து நிச்சயமாக உங்களுடைய பயணத்தை நீங்கள் போகும்போது தான் முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா காலம் கடந்து நீங்கள் வாழ்க்கையை நான் இப்படி வீணாக்கிட்டனே அப்படின்னு நினைக்கிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் 20 வயசில் பணம் சம்பாதிக்கலாம், 30 வயசில் சம்பாதிக்கலாம், 60 வயசில் சம்பாதிக்கலாம், 90 வயசில் கூட பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்க வேண்டுங்கிற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் அந்த செய்கையும் எப்போ வேணாலும் நடக்கும். ஆனால் கடந்து போன காலங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது நாம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்ச அந்த செய்கைகள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. பணம் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆகவே நாம் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பணம் மட்டுமே வாழ்க்கையில் அந்த நாம் என்ன அடைய வேண்டும் நினைக்கிறோமோ அந்த அடைதலுக்கு சில விஷயங்களுக்கு பணம், பெரும்பான்மையாக ஒரு 75% விஷயத்துக்கு பணம் தேவைப்படும், 25% விஷயத்துக்கு பணம் தேவைப்படாது. நாம் நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு பணம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. பணம் சார்ந்ததாக இருந்தால் பணம் சம்பாதிச்ச பிறகு அந்த எண்ணத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க. இதே மாதிரியான பல நிகழ்ச்சிகளை பல கதைகளை கேட்கறதுக்கு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அல்லது நான் கதையில் என்ன படம் வருதோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, நீங்கள் பார்க்க வேண்டாம் இதை.